அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஆசனங்களும் எல்லாமே பார்த்துட்டே இருக்கும். பகுதி 2. கடந்த பகுதியில் தலைவர் பயிற்சிகள்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அப்படியே ஆசனாக்கு போயிடலாம். ஒன்றும் இல்லை, இதில் பண்ண போகிறது நம்ம பத்த கோண ஆசனா தான். பட்டர்ஃப்ளை போஸ் நம்ம பண்ண போகிறோம். இது எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். காலில் நல்லா நேராக ஆக்கிக்கிட்டு ஒரு காலை இப்படி மடக்கி வச்சுட்டு இன்னொரு காலையும் கொண்டு மடக்கி 2 பாதத்தையுமே சேர்த்து வைக்க போகிறோம். இதில் இப்போ நம்ம பார்த்ததுலேருந்து தலைவர் பயிற்சிகள் இருந்து இப்போ இந்த ஆசனங்களுமே எல்லாமே ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம், பெரியவங்களும் செய்யலாம். 2 கால்களுமே நல்லா சேர்த்து வச்சுட்டு கைகளை இப்படி கோத்து வச்சுட்டு நல்லா முதுகு தண்டை நேராக ஆக்கிட்டு கால்கள் எந்த அளவுக்கு கீழே வருதோ, இப்போ சில பேருக்கு எடுப்பிலே இந்த அளவுக்கு கீழே வராது. இந்த மாதிரி மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். பரவாயில்ல, நம்ம செய்ய செய்ய அவங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். அப்போ இந்த அளவுக்கு கீழே வர அளவுக்கு நம்ம பண்ணால் மட்டும்தான் இந்த கிராயின் ஏரியான்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல நல்லாவே ஸ்ட்ரெச் கிடைக்கும். இந்த ஏரியாவும் சரி, இந்த உள்ளுக்கு இருக்க இந்த தொடைப்பகுதியிலுமே நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும். அப்படியே இந்த மாதிரி ஃப்ளாப் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். பட்டர்ஃப்ளை போஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை பத்த கோணாசனா. இந்த மாதிரி ஃப்ளாப் பண்ணுறதே ஒரு 50 முறையிலேருந்து 100 முறை கண்டிப்பாக தாராளமாக செய்யலாம். இந்த மாதிரி ஃப்ளாப் பண்ணுறதும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா இப்படியே வச்சுட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிடலாம். அதே மாதிரி இப்படி வச்சுட்டே ஒரு நிமிடம் செய்கிற மாதிரி வச்சுக்கலாம். எல்லாமே இந்த இப்போ பண்ணக்கூடிய ஆசனங்கள் எல்லாமே 1 நிமிடத்துலேருந்து 2 நிமிடம் கண்டிப்பாக செய்கிற மாதிரி இருக்கும். இது அப்படியே வச்சுட்டே நம்ம மொபைல்லே நம்ம ஸ்டாப் வாட்ச் மாதிரி வச்சுட்டு ஒரு 1 மினிட்டுக்கு அப்படியே நம்ம உட்காந்துட்டுக்கலாம். இது பண்ணும் போது முதுகு தண்டு நல்லா நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம இப்போ இதில் சில வினாடிகள் இருக்கலாம். இந்த பத்த கோணாசனால இந்த கால் எந்த அளவுக்கு இந்த குதிக்காலில் நீங்கள் நல்லா உள்ளே கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு கால் நல்லாவே விரிவடையும். இப்போ இதுலேயே நம்ம அடுத்த போஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மள முன்னோக்கி குனியிறது. இந்த பட்டர்ஃப்ளை போஸ்லேயே முன்னோக்கி குனியிறது. இப்போ கால் நல்லா உள்ளுக்கு வச்சுட்டு குனியறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு நல்லா வரும். இப்போ பிகினர்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கால்கள் இந்த பட்டர்ஃப்ளை காலே முன்னோக்கி கொஞ்சம் மேலே தள்ளி வச்சிட்டோம்னா முன்னோக்கி குனியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வரும்போது இப்படி வரும். தளர்த்திக்கலாம். இந்த பத்த கோணாசனாலேயே நிறைய வேறுபாடுகள் இருக்கு. இப்போ ஃபிளாப் பண்ற மாதிரி ஒன்று சொன்னோம், அப்புறம் அப்படியே வைக்கிற மாதிரி ஒன்று பண்ணோம், அதுக்கப்புறமேட்டு அப்படியே முன்னோக்கி குனிற மாதிரி ஒன்று பண்ணோம். இதுவே படுத்துட்டு பண்ற மாதிரியும் பண்ணணும். இதுல அடுத்த பகுதிகளை பார்க்கலாம். இப்போ அடுத்த ஆசனம் ஒன்று என்ன பண்றோம்னா, கால்கள் நேராக ஆக்கிட்டு நேராக வச்சு தண்டாசனால வச்சுட்டு கொஞ்சம் காலை அகட்டி வைக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப ஃபுல்லா அப்படி அகட்டி வைக்க தேவையில்ல. ஓரளவுக்கு அகட்டி வச்சுட்டு கைகள் நல்லா மேல் நோக்கி தூக்கிட்டு நம்மளை முதுகு தண்டை நல்லா நேரம் வைக்கணும். வச்சுட்டு நம்மள முன்னோக்கி குனிற மாதிரி நம்ம பண்ணணும். இந்த அளவுக்கு வந்தா கூடமே போதும். கால் பெருவிரல்களை பிடிக்கினாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா நம்மளோட இந்த உள்ளங்கால் இப்படி பிடிச்சாலுமே பரவாயில்ல. நம்மளுக்கு தேவை முன்னோக்கி குனியணும். முன்னோக்கி குனியும் போதே ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளை முகத்தை நேராக வச்சுட்டு போகணும். முகத்தை கீழ் நோக்கி பண்ணோம்னா நம்மளோட முதுகு வளைஞ்ச மாதிரி ஆயிடும். ரெண்டுத்துக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதனால தான் எப்பயுமே இப்படி நேராக வச்சுட்டே போகும்போது முதுகு தண்டு கொஞ்சம் நேரம் ஆகும். இதுலேயே சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். அடுத்த ஆசனா மார்ஜாரி ஆசனா. வஜ்ராசனம் கைகள் முன்னோக்கி இப்படி வச்சு கால்கள் இப்படி வைக்கணும். நம்மளோட ஷோல்டர் வித் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கைகள் வைக்கணும். அந்த கைகள் அளந்த அளவுக்கு கால்கள் வைக்கணும். ஸோ இப்படி டக் பண்ணுற மாதிரி வைக்கணும். வச்சுட்டு நல்லா மேல் நோக்கி பார்க்கும் போது இந்த இடுப்பு அப்படியே நல்லா இப்படி பெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணணும். மேல் நோக்கி பார்க்கணும். அப்படியே கீழ் நோக்கி பார்க்கும் போது இந்த முதுகு தண்ணி நல்லா மேல் நல்லா அப்படி தூக்கணும். தளர்த்திக்கலாம்.
இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து முக்கியமான ஆசனா. டெய்லி வந்து நம்ம செய்யக்கூடிய ப்ராக்டிஸ்ல வந்து பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த மார்ஜாரி ஆசனால பண்ணதுல வந்து மேல் நோக்கி பார்க்காம முதல்ல மூச்சு இழுத்துக்கலாம், கீழ் நோக்கி பார்க்கும்போது மூச்சு விட்டுலாம். இந்த மாதிரி மூச்சு பயிற்சியோடு சேர்த்து பண்ணும்போது பலன்கள் வந்து ஜாஸ்தியாகும். இந்த சில ஆசனங்கள்லாம் வந்து இப்போ பார்க்கலாம். முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.